ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே ஹேண்ட்ஒர்க்ஸ். இன்றைக்கி பாருங்கள், இந்த வீடியோவில் ரிட்டன் கிஃப்ட் பவுல் பேஸ்கெட் ஒன்று என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் நியூ மாடலாக டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த பேஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா பேசிக் நாட், அம்லா நாட் டியூப் டிசைன் வர மாதிரி ஃபினிஷிங் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே க்யூட்டாக இருக்குது. இந்த மாதிரி பவுல் பேஸ்கெட் டுட்டோரியல் ஏற்கனவே நம்ம சேனலில் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் டுட்டோரியல்ஸ் இருக்குது. என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த பவுல் பேஸ்கெட் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த பேஸ்கெட் ரெடி பண்ணுறதுக்கு சிங்கிள் கலராக பிங்க் கலர் பிளெயின் ஒயர் எடுத்திருக்கேன். 8 ஒயர்ஸ் 3 அடியில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது போக டிசைனுக்காக கொஞ்சம் டியூப்ஸ் எடுத்திருக்கேன், பிளாக் கலர் டியூப்ஸு. ரன்னிங் ஒயரும் பிங்க் கலர் பிளெயின் ஒயர் தான் யூஸ் பண்ண போகிறோம். சிங்கிள் கலராக இந்த பேஸ்கெட்டை ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஒயர்ஸ் பார்த்திங்கன்னா 2 ஒயர்ஸ் எடுத்து ஃபஸ்ட்டு ஈவனாக ஃபோல்டு பண்ணிக்கணும். ஃபோல்டு பண்ணிவிட்டு 3 ஒயர் வச்சு போடக்கூடிய அம்லா நாட்டு நம்ம போடணும். இப்போ பார்த்திங்கன்னா இது ரன்னிங் ஒயர். நம்ம ஃபோல்டு பண்ணி வச்சுருக்க அந்த அளவுக்கு மெஷர் பண்ணி ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம அம்லா நாட் போட்டுடலாம். பிகினர்ஸுக்காக மினி பேஸ்கெட்டில் எல்லா டைப் ஆஃப் நாட்ஸ்லேயும் நம்ம சேனலில் டுட்டோரியல் கொடுத்துருக்கேன். அது புதுசாக நீங்கள் போடுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் கற்றுக்கலாம் நீங்கள் எல்லா டைப் ஆஃப் நாட்ஸும். இது அதிகப்படியான வாய்ஸை யூஸ் பண்ணி நாட்ஸ் போடும்போது கொஞ்சம் நல்லா பொறுமையாக ப்ரெஸ் பண்ணி பிடிச்சி போடுங்க. இப்போ பாருங்கள், நமக்கு அம்லா நாட் கிடச்சிருச்சு. நாட் போட்டதுக்கப்புறம் மறக்காமல் ஒரு தடவையும் வாய்ஸ் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 2வது நாட் போடலாம். ஃபஸ்ட் வரிசை நமக்கு கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். அடுத்தடுத்த வரிசைகள் போடும்போது நல்லா டைட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த அம்லா நாட்லேயே பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் பென் ஸ்டாண்ட் டுட்டோரியல், கிஃப்ட் பேஸ்கெட் டுட்டோரியல், ரேட்டல் டை டுட்டோரியல், கீச்செயின் டுட்டோரியல், ஃப்ரூட்ஸ் டுட்டோரியல், டிஃபன் கேரியர் பேஸ்கெட் டுட்டோரியல், நியூ மாடல் பூஜா பேஸ்கெட் டுட்டோரியல், இந்த மாதிரி எல்லா வெரைட்டிலையும் அம்லா நாட்ஸில் இருக்குது. உங்களுடைய ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரியே நம்ம அடுத்தடுத்த நாட்ஸை போட்டு முடிச்சிடலாம். மொத்தமாக பார்த்திங்கன்னா 4 நாட்ஸ் கிடைக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயர் இந்த ஃபஸ்ட்டு சைடில் விட்டுருந்தாலும் அந்த அளவுக்கு மெஷர் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நாட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா டைட் பண்ணிவிட்டு 2வது வரிசை போட தொடங்கலாம். இப்போ 2வது வரிசை நம்ம தொடங்குகிறோம். இந்த சைடில் எந்த அளவுக்கு ஒயர் விட்டுருக்கோமோ ரன்னிங் ஒயர் அந்த அளவுக்கு விட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு ஒயரில் போடக்கூடாது. கிராஸாக வருது பாருங்கள், 2 ஒயர்ஸ் அதில் தான் நம்ம தொடங்கணும். இது பேஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அம்லா நாட்டில் தான் போடுறோம். மேலே வளர்த்தி கொண்டு வரும்போது பேசிக் நாட் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா டைட் பண்ணி போடுங்க 2வது வரிசையிலேருந்து. இந்த 2வது வரிசையில் பார்த்திங்கன்னா மொத்தமாக நமக்கு 3 நாட்ஸ் கிடைக்கும். நம்ம சேனலில் இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எல்லா டைப் ஆஃப் பேஸ்கெட் டுட்டோரியல்ஸும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் டுட்டோரியல்ஸ் கொடுத்துருக்கேன். எல்லாமே தனித்தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள்.
இதுக்கு அடுத்தது நம்ம இன்னும் ஒரு வரிசை போடணும். இப்போ மறுபடியும் வந்து இந்த ரன்னிங் ஒயரை மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ 3வது வரிசை போடலாம். இப்போ பாருங்கள் 2 நாட்ஸ் போட்டு முடித்து ரன்னிங் ஒயரையும் கட் பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி இந்த சைடில் திருப்பி வச்சு நம்ம போட்டு முடிச்சிட்டோம்னா நமக்கு பேஸ் ரெடி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் பேஸ் வந்து கிடைக்கும் நமக்கு. இதுக்கப்புறம் நம்ம அப்படியே வந்து கண்டினியூஸாக ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி பேசிக் நாட் போட்டு ஃபினிஷிங்கில் ஆம்லா நாட் டியூப் டிசைன் வர மாதிரி நம்ம ஃபினிஷ் பண்ணணும். அதுக்கு முன்னால் இந்த மாதிரி ரன்னிங் ஒயரில் ஒரு 15 பிளாக் கலர் டியூப்ஸ் வந்து கோர்த்து வச்சுக்கோங்க. மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 சென்டிமீட்டர் அளவு கட் பண்ணிங்கனாவே கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் எந்த இடத்துலேருந்து வேணாலும் தொடங்கிக்கலாம். நான் இந்த இடத்துலேருந்து தொடங்குறேன். ஒரு 2 இன்ச் வரைக்கும் ஒயரை விட்டுட்டு நம்ம எப்போவுமே வந்து கூடைக்கெல்லாம் போடுற மாதிரியே தொடங்க வேண்டியது தான். பேசிக் நாட் அப்படியே சுற்றி வர நல்லா கண்டினியூஸாக டைட்டாக போட்டே வாங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து சுற்றி வர இந்த ஒரு வரிசையை வந்து போட்டு கொண்டு வந்தாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு போட்ட நாட்டை லூஸ் பண்ணி ஏணிப்படி நாட் போடுறோம். இந்த ஏணிப்படி நாட் போடும்போது ஃபினிஷிங் வந்து ஈவனாக கிடைக்குது நமக்கு. மேலே அப்படியே வந்து ரன்னிங் ஒயரை டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு அப்படியே முன் பக்கமாக இந்த ரன்னிங் ஒயரை கொண்டு வந்து 2வது வரிசையை தொடங்குங்க. இதே மாதிரியே அடுத்தடுத்த வரிசைகளுக்கும் ஏணிப்படி நாட் வந்து யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னால் இந்த மாதிரி வந்து 2 இன்ச் வரைக்கும் ஒயர் விட்டுட்டு தொடங்கினோம்ல, அந்த ஒயரை வந்து ஒரு 3 நாட்ஸ் வரைக்கும் உள்ளே பார்த்த மாதிரி ஆப்போசிட்டில் இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. ரன்னிங் ஒயரை கட் பண்ணும்போது அதே மாதிரியே தான் ஏணிப்படி நாட் போட்டு 2 இன்ச் வரைக்கும் ஒயரை விட்டு கட் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நான் வந்து கண்டினியூஸாக வந்து ஒரு 5 வரிசைகள் போட்டிருக்கேன். 5 வரிசைகள் போட்டு முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து டியூப்ஸ் வந்து கோர்த்துக்கணும். கோர்த்துட்டு மறுபடியும் வந்து ஆம்லா நாட் போடுங்க.
இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். டியூப்ஸ் கோர்த்து போடும்போது இப்போ வந்து சென்டரில் வந்து ஒரு டியூப் வந்து வந்துடணும். ரன்னிங் ஒயரில் நம்ம கோர்த்து வச்சுருந்தோம்ல ஸ்டார்டிங்கில், அது வந்து நம்ம இப்போ இந்த இடத்துல யூஸ் பண்ணணும். இதே மாதிரி சுற்றி வர எல்லா வாய்ஸ்லேயும் டியூப்ஸ் கோர்த்துக்கணும். ரன்னிங் ஒயர் டியூப் வந்து ஒவ்வொரு அம்லா நாட்டுக்கு பிட்வீனில் வரணும் நமக்கு. நல்லா டைட்டாக போட்டு வாங்க. இதே மாதிரி நம்ம சுற்றி வர கண்டினியூ பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் சுற்றி வர போட்டு கொண்டு வந்தாச்சு. இந்த இடத்துல நம்ம அம்லா நாட்டில் ஏணிப்படி நாட் வந்து இந்த 2 ஒயர் கிராஸாக வருது பாருங்கள், அதில் வந்து நம்ம ஏணிப்படி நாட் போடணும். பேசிக் நாட்னா வந்து ஒரு ஒயரில் போடுவோம். அம்லா நாட்டுங்கும் போது 2 ஒயரை லூஸ் பண்ணி ஏணிப்படி நாட் போடணும். கொஞ்சம் இது வந்து பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா சிரமமாக இருக்கும். ரெகுலராக போடுறவங்களுக்கு ஈஸி. கொஞ்சம் வந்து பொறுமையாக தான் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அம்லா நாட்டில் ஏணிப்படி நாட் போட்டு மெல்லமாக அப்படியே ரன்னிங் ஒயரை டைட் பண்ணி உள்ளே கொண்டு போங்க. மறுபடியும் அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா நான் அப்படியே கண்டினியூவாக வந்து மறுபடியும் வந்து ஒரு வருஷம் பேசிக் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறேன். இதே மாதிரி நம்ம சுற்றி வர போட்டு கொண்டு வந்து எனிபடி நாட் போட்டு ஒயரை வந்து கட் பண்ணி இன்சர்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து ஃபினிஷிங்கில் அம்லா நாட் டியூப் டிசைன் வர மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இந்த பவுல் பேஸ்கெட்டில் பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. நம்ம கூட போட்டது போக கொஞ்சம் கொஞ்சம் ஒயர்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் எடுத்து வச்சு வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி அழகான பவுல் பேஸ்கெட் ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கறக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ப்ளெயினாக இந்த பேஸ்கெட் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி எல்லாம் போட்டிருக்கோம். நான் வந்து இந்த ஃபினிஷிங்கில் வந்து இந்த மாதிரி ஒரு பார்டர் டிசைனில் டியூப் டிசைன் வர மாதிரி நான் ஃபினிஷ் பண்ணி அம்லா நாட் கொடுத்துருக்கேன். பார்க்கவே பாருங்கள் கண்டிப்பாக நியூ மாடலாக இருக்கும். நீங்களும் இந்த மாடல் பிடிச்சா ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கவும் ரிட்டன் கிஃப்டாக கொடுக்குறக்கும் இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கால் ரோல் இருந்தால் போதும், நம்ம அழகாக ரெடி பண்ணிடலாம். நீங்களும் உங்களோட ஃபேவரட் கலர்ஸில் ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.